பொதுவாக நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஹாலிவுட் கதைகளை எடுத்து போடுவோம் இல்லையா? ஃபார் சேஞ்ச் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு மலையாள ஷார்ட் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மலையாள ஆண்டி காலையில் தோட்டத்தில் ஒரு பெரிய கத்திரிக்காவை பார்த்து அப்படியே மூட் ஆகுறாங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த கத்திரிக்காவை எப்படியாவது பறிச்சுட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை பக்கத்து வீட்டு அங்கிள் அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. என்ன நடந்திருக்கும்? வாங்க முழு கதையை பார்க்கலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு மலையாள ஆண்டியை காட்டுறாங்க. அவங்க கணத்தில் தண்ணி முண்டு மூஞ்சி கழுவுறாங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் கொஞ்சம் ஜொல்லு பார்ட்டி போல இருக்குது. தூரமாக இருந்து இவங்களை அப்படியே ரசிக்கிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி தான் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த கோழிங்களை எல்லாம் கூண்டிலேருந்து திறந்து விடுறாங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த அங்கிள் தூரமாக இருந்து ரசித்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி பல்ல வளர்க்கலாம்னு சொல்லி பேஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், எடுத்தால் வராது. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு சாம்பல் எடுத்து பல்ல வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த சாம்பல் எடுத்து பல்ல வளக்கிக்கிட்டு அப்படியே தோட்டத்து பக்கமாக போவாங்க. அப்போ தான் அவங்க தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கிற ஒரு கத்திரிக்காவை பார்க்குறாங்க. இவங்க அந்த கத்திரிக்காவை பார்த்த உடனே பயங்கரமாக வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சிரிப்பு, அதோட கொஞ்சம் தயக்கம், நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த ஆண்டி கத்திரிக்காவையே குறுகுறுன்னு பார்க்குறத தூரமாக இருந்து எதிர்த்து விட்ட அங்கிள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தலைவனுக்கு அடடா கத்திரிக்காவா நாம் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அந்த ஆண்டி சுற்றி முற்றி பார்த்துட்டு தன்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சி அந்த கத்திரிக்காவை பறிக்க முயற்சி பண்ணுறாங்க. கத்திரிக்காய் ரொம்ப டைட்டாக இருக்குது, பறிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த கத்திரிக்காவை பறிச்சிடுறாங்க. தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எதிர் விட்ட அங்கிள் பயங்கரமாக சொல்லு விட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கத்திரிக்காவை பறித்த அந்த மலையாள ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கத்திரிக்காவை எடுத்து தன்னுடைய 2 தொடைக்கும் நடுவில் வச்சுக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம எதிர்த்து விட்ட அங்கிள் அப்படியே வெக்கத்தில் கிறங்கி போகிறாரு பாவம். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த ஆண்டி தன்னுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சத்திக்கிறாங்க. உடனே இந்த அங்கிள் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட எதிர்த்த வீட்டில் இருந்த அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டை ஒரு வாரமாக காணாம எங்கே போயிருக்காருன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த கேரக்டர் நமக்கு காட்டல. அந்த கேரக்டர் உள்ளே இருந்து என்ன சொல்லுதுன்னா, அஜயன் வேலை விஷயமா வெளியே போய் 1 வாரம் ஆகுது, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கிள் பயங்கரமாக குஷியாகிறாரு. சொல்லப்போனால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பிளானே போடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ஆண்டியை காட்டுறாங்க. ஆண்டி தன்னுடைய பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இல்லை நான் போக மாட்டேன், இன்றைக்கி லீவு போட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆண்டி இல்லை பாப்பா, நீ லீவு போட்டால் அப்பா கேட்டால் நான் என்ன சொல்கிறது, அதனால ஸ்கூலுக்கு கிளம்பிப்போ அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறான். இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் பக்கத்து வீட்டு பையன் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வான்னு சொல்லி கூப்பிட்றான். இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த ஆண்டி தான் பொண்ணுக்கிட்ட உனக்கு லஞ்ச் வச்சுருக்கேன், அதை வேஸ்ட்டு பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தலைவன் தூரத்துலேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்து ரசிச்சிட்டே இருக்காரு. ஆண்டி தான் பொண்ணை வழி அனுப்பி வச்சுட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ நம்ம தலைவனுக்கு ரூமுக்குள்ளே என்ன நடக்குமோ அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்காரு. மனசுக்குள்ளே 1000 கற்பனை ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே போன ஆண்டி கட்டிலில் படுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் தான். ஆண்டியோட ரியாக்ஷனை பார்த்தா என்னவோ அவங்க அந்த ஃபோன் காலுக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்த மாதிரி இருக்கு. இந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட் கேரக்டர் யாருன்னு நம்மக்கிட்ட காட்டல. இவங்க என்னங்க ஜாபுக்காக ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஜாப் எதுவும் கிடைக்கல, ஆனால் நான் கொண்டு போன எல்லா காசும் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேலைக்காக ஊருக்கு வந்த இடத்துல என்னுடைய பழைய ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் ஹோட்டலில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னும் 1-2 மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் அந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு இவங்க அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பொண்ணுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கறதுக்கு எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை. அப்புறமா இருந்த வீட்டில் இருந்த கத்திரிக்காவை யாருக்கும் தெரியாமல் பறித்து அவளுக்கு ஒரு சமையல் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி ஃபுல் பட்டினி அப்படின்னு சொல்லி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவன் அங்கேருந்து அடிக்கல்லி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இன்னும் 2 மாதத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும், எனக்கு ஒரு நல்ல ஜாப் அந்த ஹோட்டலில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நல்ல வீடாக பார்த்து வாடகைக்கு போயிடலாம். அங்கேருந்து ஸ்கூல் பக்கம்தான், நம்ம பொண்ணுக்கு அங்கேயே ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து அட்மிஷனும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஆண்டி தான் ஹஸ்பண்ட் கூட ஃபோன் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பொண்ணுக்காக கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சோண்டு அந்த கடாயில் மீதம் இருக்கும். அது ஆக்சுவலாக 1 ஸ்பூன் தான் இருக்கும், அதை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் இன்றைக்கி ஈவினிங் நான் வந்துடுவேன், மீட் பண்ணும்போது மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருவான். இவங்க அந்த கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வாய் கொப்பளிச்சு ஜன்னல் வழியாக அந்த தண்ணியை துப்பிடுவாங்க. அதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படியே முடியுது. ஆரம்பத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறப்ப நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க, அப்போ நானும் அப்படி நினச்சதில் தப்பு இல்லையே. இந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து வழுதானா 2019 வெளியாயிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமோடைய டைட்டிலையும் வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க மறக்காமல் பாருங்கள். அண்ட் இது மாதிரி வித்தியாசமான கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.